அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், அதாவது இந்த 2026 வருடத்துல ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மகர ராசியிலையும் கேது பகவான் கடக ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த டேட்ல தான் இந்த ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னாக்கா, குரு கேது இணைவு ஆரம்பத்துல இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து கடக ராசியில இருப்பாங்க. இது இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது. பொதுவா குரு கேது இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதை ஞான யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. எனவே உச்ச குருவோட கேது பகவான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சுமார் உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த டைம் லைன் இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை நான் குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், மாணவர்கள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இப்படி நிறைய செக்மெண்டா பிரிச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பதிவை முழுமையா பார்க்கலாம். முதலாவதா மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், முதல்ல நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு கேது கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. குரு கேது கன்ஜக்ஷனுக்கு நான் ஒரு தனியா ஒரு பலன் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அதே போல 11th house லாபஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம், லாப ராகுன்னு இதை நம்ம சொல்லுவோம். சோ மீனத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு டைம் பீரியடை தான் நான் பாக்குறேன். நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரம் நல்ல ஸ்கோர் பண்ண போது இந்த நேரத்துல குரு கேது இணைவு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பொதுவா ஞான மார்க்கத்துக்குள்ள அழைச்சிட்டு போகும். பொதுவாவே மீனத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஆன்மீகம், ஞானம், அறிவை விசாலப்படுத்துறது, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. இப்ப இந்த குரு கேது இணைவு என்ன செய்ய போகுது, ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம அறிவை விசாலப்படுத்த போகுது, உயர்ந்த ஞானத்தை கொடுக்க போகுது, பலருக்கு போதிக்க போறீங்க, வாழ்க்கை அனுபவங்களை பலருக்கு போதிக்க போறீங்க, புதிய விசேஷமான அறிவை பெற போறீங்க, புத்தி கூர்மை அதிகரிக்க போகுது. ஆனா அந்த குரு கேது இணைவு தனிமையை நாட வைக்கும். இந்த நேரத்துல கூட்டா இருக்கிறது பிடிக்காது, தனிமையை தேடி போவீங்க, அதிக ஆன்மீக பயணங்களை செய்ய போறீங்க, ஆன்மீக யாத்திரைகள் நிறைய செய்ய போறீங்க, மேக்சிமம் தனிமையில இருக்கிறத விரும்ப போறீங்க, தனிமையை தேடி மனம் ஓடும். ஆனா நிறைய புரிதல், வாழ்க்கை பற்றிய பல புரிதல் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல சித்தர்கள் ஆசீர்வாதம், ஞானிகள் ஆசீர்வாதம், மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம், அறிவில் உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு, அதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். இந்த குரு கேது இணைவு நம்ம கோடீஸ்வர யோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்றோம். அது 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல பெயர், புகழ், நல்ல உயர்வு, இதை உங்களுடைய புத்தியின் மூலமா கொடுத்துரும். அதுதான் இந்த குரு கேது இணைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். மேலும் இந்த குரு கேது இணைவு இருக்கக்கூடிய காலகட்டம் டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணத்தை அதை கொடுக்கும். உங்களை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு அமானுஷ்ய புத்தி கூர்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு கேது இணைவு நல்ல தீர்க்க தரிசனத்தை கொடுத்துரும். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு இன்ட்யூஷன் உணர்வு கொடுத்துரும். உடைய 6ஆம் அறிவு நல்ல வேலை செய்யும். உடைய 6th சென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த தியானத்தின் மூலமாக அதை நம்ம கெயின் பண்றோம். இப்போ உங்களுடைய 6ஆம் அறிவு நல்ல ஆக்டிவேட் ஆக போகுது. நிறைய பேர் தியான பயிற்சியில ஈடுபட போறீங்க. இந்த தியானம்லாம் சொல்லி கொடுக்கறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய பிரமிப்பை கொடுக்கும். முடிஞ்சா டிசம்பருக்கு பிறகு தியான பயிற்சி மையங்கள்ல போய் இணைஞ்சிடுங்க. உங்களை நீங்க நிர்வகிக்க கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்றேன். மோஸ்ட்லி இந்த நேரத்துல தனிமையில இருக்கிறது முயற்சி பண்ணாலே நீங்க வெற்றி அடைய போறீங்கன்னு அர்த்தம். அதே போல இந்த குரு கேது இணைவு மோஸ்ட்லி ஆன்மீக நாட்டத்தை தான் அதிகப்படுத்தும். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு அறிவு, ஒரு திறனை இந்த நேரத்துல நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு இந்த குரு கேது இணைவு கொடுத்துரும். இந்த குரு கேது இணைவுக்கு நான் தனியா ஒரு வீடியோ பண்றேன். சோ இப்போதைக்கு சொல்ல வேண்டிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ராகு கேது பயிற்சி பலன் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ரிசர்ச் பண்றது ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கையை நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடம்,
எந்த வகையிலையும் பாதிக்கப்படலை. அதனால குடும்பத்துல நிம்மதி, குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி, குடும்பத்துல உயர்வு, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு, குடும்பத்துக்கு தேவையான நீங்க நீண்ட நாளா செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதெல்லாம் சிறப்பா நிறைவேறுது. குடும்பத்துல மங்கள விசேஷங்கள் சுபகாரியங்கள்லாம் சிறப்பா நடக்குது. எந்த குறையும் இல்லை. குடும்பம் சார்ந்த வகையில இந்த ராகு கேது பயிற்சி எந்த வகையிலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. ஃபேமிலி ரீதியா மோர் தென் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்றாங்க. குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்கறாங்க. உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருது, உங்களுடைய சொல்வாக்கு உயருது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க சொல்ற பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரம் தான் இது. ஸோ ஃபேமிலி ரீதியே எந்த குறையும் தென்படல. மேலும் இந்த நேரத்துல குடும்பம்னு வரும்போது ஒரு சில உறவுகள் கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா நம்ம பாக்குறது லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சில மனக்கசப்புகள் அல்லது அவர்களால தேவையில்லாத மன உளைச்சல்கள் வந்து நீங்கலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது பிள்ளைகள். மேக்சிமம் வந்து டிசம்பர்ல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும், அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பிள்ளைகளுடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி வேற எதுவும் வந்து நமக்கு எதுவும் குழப்பமா பிரச்சனையா தெரியல. ஆல்மோஸ்ட் ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் வந்து ஸ்டேபிளா இருக்கு, ஃபேவரா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் இடத்துல கேதுவுடைய பார்வை இருக்கு, பிளஸ் சனி பார்வை இருக்கு. ஸோ திருமண முயற்சி கொஞ்சம் தாமதம் ஆகுது. ஸோ டிசம்பருக்கு பிறகு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் நிதானம் தேவை, அவசர முடிவுகளை தவிர்க்கணும். மேக்சிமம் திருமண முயற்சி தாமதப்படுற ஒரு அமைப்பு தான் காமிக்குது. இந்த நேரத்துல திருமணம் நடக்குதுன்னா கொஞ்சம் போராட்டமா இருக்கும். எல்லாமே நீங்களே பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு மாதிரி கொஞ்சம் மன உளைச்சலோட திருமணம் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த நேரத்துல இந்த கிரக நிலைகள் நமக்கு வலியுறுத்தி சொல்றது. எனவே திருமண முயற்சிகள் தாமதப்படுது. ஸோ அதுல கொஞ்சம் நிதானம், பொறுமை தேவை. திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், கோபத்தை குறைச்சி செயல்படணும். அது நம்ம மெயினா பாத்துக்கிறது நல்லது. திருமணத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஒரு சில தடை, தாமதம், மன வருத்தம், ஒரு சில மன உளைச்சலுக்கு பிறகு திருமணம் கன்ஃபார்ம் ஆகும், ஃபேவரா வரும். ஒரு சில சோதனைகளுக்கு பிறகு அது சாதகமா வரும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். டிசம்பர் மாதத்துக்கு பிறகு மன வாழ்க்கையில கொஞ்சம் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம வாழ்க்கை துணையை முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த நேரத்துல வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க வந்து உங்க பார்ட்னரோட இருக்கிறத விட தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ உங்க பார்ட்னரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே மன வாழ்க்கையில அக்கறை தேவை. ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு, ஏதாச்சும் ட்ரபிள் தெரியுது அப்படின்னா கொஞ்சம் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வெளியிடங்கள்ல நீங்க பயணிக்கிறது நல்லது. அல்லது வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு சோதனை கொடுக்கும். எனவே வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பாதிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு நீங்க இப்ப பக்கத்துல இருந்து அவங்கள அரவணைப்பா சகிப்புத்தன்மையோட பார்த்து அவங்கள சரி பண்றதுக்கான முயற்சிகளை செய்யணும். ஸோ நான் சொல்ல வர விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்லா வாழ்க்கை துணை ஹெல்த் வைஸா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. பட் உங்களுக்குள்ள ஏதாச்சும் முரண்பாடுகள் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நீங்க வெளியிடங்களுக்கு பிரிஞ்சு போய் பொருளாதாரத்தை சேமிக்கிறது, பொருளாதாரத்தை கெயின் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்றது நல்லது. பார்ட்னரோட ஹெல்த்ல ஒரு பாதிப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பார்த்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே மன வாழ்க்கையில சற்று கவனம், அக்கறை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இருந்தா அந்த நேரம் வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறும். அடுத்தது காதல் வாழ்க்கையை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கேது ஒரு மாதிரி விரக்தியை கொடுத்துரும், தனிமையை நோக்கி ஓட வைக்கும். ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் கொஞ்சம் சோதனை இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற அந்த பற்று மாறும். சுத்தமா பற்று இல்லாத நிலைக்கு போயிடுவீங்க, நம்பிக்கையே இல்லாம போயிடும். ஒரு சிலருக்கு காதல் தோல்வி கூட ஏற்படலாம். எனவே இந்த நேரத்துல உங்களுடைய மனதை எதற்கும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னரோட தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாம கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போறது பெஸ்ட். காதல் உறவு கொஞ்சம் டஃபா இருக்கும். ஒரு மாதிரி காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள், லௌகீக வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல பற்று இல்லாமல் உங்களுடைய சிந்தனை முழுக்க பார்த்தோன்னா தியானம், உங்க மனசை அமைதிப்படுத்துறது, ஆன்மீக பயணங்கள் செய்யறது, இது மாதிரி பயணங்கள் சார்ந்து போகும். மலை பிரதேசங்களுக்கு பயணம் செய்யறது, இடமாற்றம் அடைகிறது, இது போன்ற சிந்தனைகளுக்கு போகும். எனவே காதல் உறவுல கவனம் தேவை. ஒரு மாதிரி வார்னிங்கா தான் இருக்கு.
அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். ஆனா 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில தாமதங்கள், தடைகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டிசம்பர் டு ஜூன் மாதத்துக்குள்ள புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்றது பெஸ்ட். ஜூன் மாதம் தாண்டியாச்சுன்னா ஒரு மாதிரி தடை, தாமதம் வெளிப்படுது. அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களோட மாற்றங்களை செய்யறது பெஸ்ட். அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையை நம்ம அதிகப்படுத்திக்கிறது நல்லது. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தம், கவலை, மன உளைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தென்படுது. இது உங்களுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் டு 2027 ஜூன் மாதம் வரைக்கும் பெருசா எதுவும் ட்ரபிளா தெரியாது. ஜூன் மாதத்துக்கு பிறகு பிள்ளைகளால ஒரு சில தொந்தரவுகள், இடைஞ்சல்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்து போகலாம். குறிப்பா பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரீதியாக எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க. மேலும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய பிடிவாத குணம் அதிகரிக்கும். அதுதான் முக்கியமா. பாவகிரகம் பஞ்சம ஸ்தானத்துல பயணிக்கும் போது பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணும். எனவே பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது பிள்ளைகளோட எந்த கருத்து போராட்டமும் இல்லாம, சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாம அவங்களை அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள், சுப காரியங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டிசம்பர் டு 2027 ஜூன் மாசத்துக்குள்ள பிளான் பண்ணி அதை பண்றது நல்லது. ஒன்ஸ் ஜூன் மாதம் முடிந்து ஜூலை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டுனா அந்த பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள், சுப மாற்றங்கள்ல தடை, தாமதங்கள் வெளிப்படுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு. பட் லாப ராகு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எனவே நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு நல்ல உயர்வு உண்டு. உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் பிரமாதமா கிடைச்சிடும். அதுல எந்த குறையும் இல்லை. உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம் உறுதியா ஏற்படும். வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்களால ஆதாயம் இதெல்லாம் சிறப்பா கிடைக்குது. அப்ராடு போறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியா பெருசா எதுவும் ட்ரபிளா தெரியல. 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனி பார்வை மட்டும் என்ன பண்ணுனாக்கா ஒரு மாதிரி சுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி பொறுப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்பீங்க. ஸோ அது மட்டும் தான் சின்னதா நான் டஃபா பாக்குறேன். ஆனா பொறுப்புகளை மேனேஜ் பண்ணிடலாம். இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் தான் இது. ஸோ இந்த ராகு கேது பயிற்சினால உத்தியோக ரீதியா ஏதாச்சும் தொய்வு நிலை பிரச்சனை வருதானா இல்ல. உத்தியோகத்துல இன்னும் பொறுப்பு அதிகரிக்குது, சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்குது. ஆனா சுமை அதிகமா இருக்கு. மேனேஜ் பண்றதுல கொஞ்சம் தயக்கம், தடுமாற்றங்கள் இருக்கு. ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மை ஏற்படுது. நிறைய வேலை பார்க்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கும். சுமை அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும். அது மட்டும் தான் சின்ன மைனஸ். மற்றபடி வேலை ரீதியா எதுவும் பெருசா தொய்வு நிலைகள் எதுவும் தென்படல. நீங்க உங்களை பிளான் பண்ணி தயார்படுத்திக்கிறதுல தான் இருக்கு. உங்க மைண்ட் செட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயார்படுத்திட்டீங்கன்னா சுமை வரப்போது, நம்ம தான் அதை மேனேஜ் பண்ண போறோம், அதுக்கு நம்மள நாம தயாரா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயாரா இருந்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. மீனத்தோட ஒரு பியூட்டி, மீனத்துடைய நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்னன்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவாங்க. முன்கூட்டி எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவாங்க. இவங்க பிளான் பண்ணதை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க உங்க மைண்ட் செட்டை தயார்படுத்திட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு சுமை வந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோட நீங்க பயணிச்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அடுத்தது தொழில் வாழ்க்கையை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனி பார்வை தொழில கொஞ்சம் சுமையை தூக்கி அதிகமா கொடுக்கும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிடும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதிக நேரம் வேலை பார்க்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில நெருக்கடிகள்லாம் இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்க தலையில ஒரு சுமை இருக்கு. சனி பார்வை உங்களுக்கு ஜீவன ஸ்தானத்துல இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன நெருக்கடி, தொழில் சரியா போல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றம் இது மாதிரி தான் எடுத்துட்டு போகுது. பட் லாப ராகு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துரும். நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா அதுல இருந்து ஒரு வருமானம், ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா சுமை அதிகமா இருக்கு. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தயக்கம் வரும். ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசி, நம்ம நட்சத்திரத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா புதிய முதலீடு அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹை ரிஸ்க் எதுலையும் எடுக்காதீங்க. சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியும்னு நினைக்கிறீங்களோ, உங்க தொழிலை இந்த அளவுக்கு என்னால பராமரிக்க முடியும், இதான் என்னோட லிமிட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ள அந்த தொழிலை நீங்க பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமா நான் செய்யறேன், ஆளு போட்டு பண்றேன், பார்ட்னர்ஷிப்ல பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த முடிவுகள் எடுக்க
இருக்காதீங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியும் தோணுதோ அந்த அளவுக்கு மட்டும் உங்க பிசினஸை நீங்க growth பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதான் பெஸ்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் இந்த நேரத்தில் ஃபேவரா இல்லை, அட்வைசபிளும் கிடையாது. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. எனவே தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் தடை இருக்காது, பண வரவில் குறை இருக்காது. ஆனா அதிக நேரம் உழைக்கணும். நீங்க உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தான் நான் தொழில் ரீதியா நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பொருளாதாரத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல ராகு, வேற என்ன வேணும்? பிளஸ் குரு பார்வை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சியில் இருக்கிற பியூட்டியே 11th ஹவுஸ்ல இருக்கிற ராகு. தைரியம், என்னதான் தயக்க குணம் ஒரு ஓரம் இருந்தாலும் முயற்சி பண்ணிடுவீங்க. என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு இறங்கிடுவீங்க, களத்துல இறங்கிடுவீங்க. தனியா இறங்கி தனித்துவமான வெற்றிகள் அடைவீங்க. ஸோ அதுதான் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுக்கான பலன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள், இவர்கள் மூலமா புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இதன் மூலமா அதிக வருமானம் வரும். மோஸ்ட்லி வெளிநாட்டு வருமானம் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் சொல்றேன். வருமானம் அதிகரிக்குது. பொருளாதார ரீதியா இருக்கிற தொய்வு நிலைகள், பிரச்சனைகள்லாம் குறையுது. கடன் சுமை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறீங்க, கடன் சுமையெல்லாம் குறைக்கிறீங்க, கடன் சூழ்நிலையிலிருந்து இப்ப மீண்டு வரீங்க. ஸோ அதெல்லாம் மீனதுக்கு நான் சொல்ற ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா எதுவும் குறையா தெரியல. உடைய ஆசைகள், நீண்ட நாளா நீங்க பிளான் பண்ண ஒரு விஷயம், நீங்க ஆசைப்பட்ட விஷயம், அதெல்லாம் படிப்படியா நடக்க ஆரம்பிக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ண முயற்சி பண்றீங்க, அது எக்ஸிக்யூட்டும் ஆகுது. நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யறதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இல்ல. அடுத்து இந்த மீடியா ஃபீல்டுல இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல பிரபலத்தை கொடுத்துரும். மேலும் குரு கேது இணைவு, குறிப்பா இந்த மருத்துவ துறையில இருக்கிறவங்க, ஆன்மீக துறையில இருக்கிறவங்க, பயணம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, புதிய கண்டுபிடிப்பு, அறிவியல் கண்டுபிடிப்பு, சயின்டிஸ்ட் இது சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் அட்டகாசமா இருக்கும் அந்த நேரம். மருத்துவ துறையில இருக்கிறவங்க புதுசா பல விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பீங்க, புதிய நோய்களுக்கு மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்படும். அது நம்ம ராசியில உள்ளவங்க, நம்ம நட்சத்திரத்தில் உள்ளவங்க மேக்சிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனவே இந்த நேரம் நான் சொல்றது, வருமானத்தில் தடை இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் கைக்கு சேரும். உங்களுடைய வருமானம் உயரும். உங்களுடைய தேவைகளை பலர் நாடுவாங்க. உங்களுடைய தேவைகள் பலருக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் ஜோதிட துறையில இருக்கிறவங்க, ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் அந்த நேரம் ஒரு பிரகாசமான ஒரு நேரமா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த குறையும் இல்லை. நீண்ட நாளா இருக்கிற பெரிய கடன்லாம் குறையும். கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கோல்டு லோன்லாம் கட்டி முடிப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் இந்த லாப ராகு உங்களுக்கு சாதகம் பண்ணுது. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லை. 4ஆம் இடம் உங்களுக்கு சுத்தமா கிளீனா இருக்கு. நம்முடைய ராசி நாதனோட கேது இணைகிறாரு, ஞானக்காரகன் கேது இணைகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். ஜென்மத்துல சனி, ஜென்ம சனி ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, ஒரு பய உணர்வை கொடுக்குது. ஆனா அந்த குரு கேது இணைவு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விழிப்படைய வைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த சிந்தனை விழிப்படையும், கவனச்சிதறல் குறையும். மோஸ்ட்லி இப்ப தனிமையை நாடுவாங்க, தனிமையில இருந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அறிவு விசாலமாகும், புதிய புதிய விஷயங்களை கற்றுப்பாங்க. குறிப்பாக மருத்துவ துறையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அந்த நேரம் ஒரு நல்ல பிரமிப்பான மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு உயர்வு உறுதியாக உண்டு, மாற்றுக்கிறதே இல்லை. இந்த குரு கேது இணைவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஞான சக்தியையும் அறிவு விசாலத்தையும் முழுமையாக கொடுக்கும். கல்வி ரீதியாக பார்க்கும்போது பெருசாக எதுவும் தடையா தெரியல. கல்வியெல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக நமக்கு நகர்ந்துடும். நிறைய புது அனுபவங்கள், புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் பிரமாதமா கிடைக்கும். வர வாய்ப்புகளை தயக்கம் இல்லாம அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய தடை என்னன்னா ஜென்ம சனி. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தயக்கத்தை கொடுக்கும். இது செஞ்சா கரெக்டா இருக்குமா, இது பண்ணா இது நம்ம சரி பண்ண முடியுமா, இதுல ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கம் பின்வாங்க வைக்கும். வர வாய்ப்பை அக்செப்ட் பண்ண வேண்டாம், நம்ம அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே தாழ்த்திக்கிட்டு வர வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டு ஆஹா இதை நம்ம யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு பின்னாடி புலம்ப வைக்கும். ஸோ இதுதான் ஜென்ம சனி. ஸோ இப்போ புதிய வாய்ப்பு அற்புதமா வருது. வர வாய்ப்பை தயக்கம் இல்லாம அக்செப்ட் பண்ணி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன். ஸோ இந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவரா தான் இருக்கு. தயக்கத்தை குறைத்தால் உறுதியான வெற்றி உங்களுக்கு உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியம் பார்க்கும்போது எல்லா வயசு கேட்டகரினருக்கும் நான் பொதுவாக சொல்லிடுறேன். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நமக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. 5ஆம் இடத்துல குரு கேது ஜூன் மாதம் வரைக்கும், அதாவது
2027 ஜூன் மாதம் வரைக்கும் ஹெல்த் ரீதியா பெருசா எதுவும் ட்ரபிளா தெரியல. ஜூன் மாதத்துக்கு பிறகு தேக ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு நமக்கு உறுதியா தேவை. ஏன்னா குருவும் நமக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு, ராசிநாதன் 6ல போய் மறைகிறாரு, அது நோயை கண்டிப்பா உருவாக்கும். அதே போல கேது 5ஆம் இடத்துல வயிறு சம்பந்தமான உபத்திரங்களை கிரியேட் பண்ணும். வயிறு பகுதி, உடைய கால் பகுதி, உடைய தலை பகுதி, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த பகுதிகளில் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு உண்டு. செரிமான கோளாறு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். குரு கேது இணைவு இருக்கிறதுனால குழப்பம் அதிகமா இருக்கும். எங்க தெளிவு பிறக்கும் அப்படின்னா குழப்பம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் தெளிவு அதிகமா பிறக்கும். ஏன்னா வந்து நம்ம குழம்பி தெளிவடைவோம். எனவே அதிகமா மைண்ட் யோசிக்கும். இந்த நேரத்துல ஓவர் திங்கிங் இருக்கும். அதிகமா ஆராய்ச்சி செய்வோம். இது ஏன் அப்படி நடந்துச்சு, அது ஏன் இப்படி போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான சிந்தனை ஓட்டம் வரும். ஸோ அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ இந்த குரு கேது இணைவு ஹெல்த் ரீதியா வேற ஏதாச்சும் மைனஸா காமிக்குது அப்படின்னா வேற எதுவும் பெருசா ட்ரபிளா காமிக்கல. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபா நகர்ந்துருவீங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஓவர் திங்கிங் மட்டும் அதிகமா இருக்கும். ஆனா ஜூன் மாதத்துக்கு பிறகு ஹெல்த்ல கம்ப்ளீட்டா நீங்க கவனமா இருக்கணும். குறிப்பா தலைப்பகுதி, வயிறு பகுதி, உடைய கால் பகுதினாக்கா உடைய முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், இதுல வந்து பாதிப்பு எதுவும் இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு மனச்சோர்வு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தோம்னா வேலை சுமை அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாவே ஃபீல் ஆகும். ஒரு எனர்ஜியா இல்ல மாதிரி சோர்வாவே இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தேவலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கும். ஸோ ஹெல்த்தை நீங்க வந்து ஒரு மாதிரி உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி எதுனா உங்களோட ரெகுலர் ரொட்டீனை நீங்க பர்ஃபெக்டா வச்சுக்கணும். குறிப்பா தினமும் நடைபயிற்சி பண்றது, சின்ன உடற்பயிற்சி பண்றது. நீங்க வெளியிலேயே போலேனாலும் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் நடங்க. கொஞ்ச நேரம் உங்க வீட்டை சுத்தி நடங்க, வீட்டுக்குள்ளேயே நடங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் நடைபயிற்சி பண்ணுங்க, வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்க. இதுக்காக நீங்க டைம் ஒதுக்கி இதுக்காக நீங்க வந்து ரொம்ப உங்களை புஷ் பண்ணிலாம் நகர்த்தணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்க கேப் இருக்கு, நடக்கிறதுக்கு இடம் கிடைக்குதா அங்க நடங்க. அதே போல கம்பல்சரி காலையில தியான பயிற்சி பண்ணணும். நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. பிராணாயாமம்னு சொல்லுவோம், அந்த மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க. ரொம்ப நேரம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் பண்ணா போதும். ஸோ அது வந்து உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். சின்ன உடற்பயிற்சி பண்ணுங்க. கொஞ்சம் வேர்வை வர மாதிரி உடற்பயிற்சி பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எனர்ஜியை உங்க பாடிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். முடிந்தவர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையம் இருந்துச்சுன்னா அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் ரெமடியா நான் சொல்றேன். அடுத்தது இந்த நேரத்துல ஆன்மீக பயணம் ஆல்ரெடி நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் அந்த வீடியோட எண்ட்ல ஒரு சில பரிகாரங்களும் கொடுக்குறேன். அதையும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதுலயும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உறுதியா கிடைக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோட செய்யுங்க. எது பண்ணாலும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை உறுதியா கொடுக்கும். இது செஞ்சா அது கிடைச்சிருமா, இது பண்ணா அது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாம உங்க மனசுக்கு அது வந்து சரியா படாம நீங்க பண்ணீங்கன்னா அந்த விஷயம் வந்து ஒர்க் ஆகாது. வாட் எவர் அது ஆன்மீகம், தெய்வ வழிபாடு அப்படின்னா எதுவுமே இல்லை. நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, நீங்க சயின்டிபிக்காவே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, உங்க ஆள் மனம் அதை நம்பினா மட்டும்தான் அதை சரி பண்ணும். நீ எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைனாக்கா அது சரியாகாது. எனவே செய்யக்கூடிய விஷயங்களை நம்பிக்கையோட செய்யுங்க. ஆன்மீக பரிகாரம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நான் சொல்றது தெய்வ வழிபாடுலாம் நம்பிக்கையோட பண்ணுங்க. டெஃபினட்டா ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது நம்மளுடைய ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சது, குரு கேது இணைவு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொழுப்பு கட்டிகளுடைய தொந்தரவு வரலாம். எனவே அதிகமா கொழுப்பான உணவுகள், கொழுப்பு சக்தி உள்ள அதிகமான உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். உடல் பருமன் அதிகரிக்கிறது, கொழுப்பு கட்டி அதிகமா வருது. குறிப்பா வயிறு பகுதி, மேல் மார்பக பகுதி, இந்த பகுதிகளில் கொழுப்பு கட்டியுடைய தொந்தரவு வந்து நீங்க வாய்ப்புகள் உண்டு. இதுல கொஞ்சம் நம்ம சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வார்னிங் வந்து டிசம்பர் மாதத்திலிருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் நம்ம நிதானம் கவனமா இருக்கிறது நல்லது. அந்த ட்ரபிள் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதை உடனே பரிசோதனை பண்ணி அதுக்கான நிவர்த்தி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இதான் நான் மெயினா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சது. அடுத்தது ஒரு சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் சொல்றேன். அதையும் உங்களோட ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முதலாவதா சனிக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. இது வந்து இந்த ராகு பகவானுடைய சுப பலன்களை அதிகரிக்கும். எனவே சனிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் துர்க்கை அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய ஆசைகளை மனமுருகி வழிபட்டு அந்த அம்மன் கிட்ட சொல்லிட்டு வாங்க. நிச்சயமா அதுல வந்து சுப பலன் மிக விரைவா கிடைக்க ஆரம்பிக்கும். ராகுவுடைய அந்த சுப பலன் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமடியா நான் பாக்குறேன். அடுத்தது வந்து இந்த ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு வந்து மனம் வந்து அமைதியை அடைய மாட்டேங்குது, பிள்ளைகளை
பிள்ளைகளால தொந்தரவு அதிகமா இருக்கு, புத்திரபாகியம் இன்னும் கிடைக்கல, தாமதம் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில விநாயக பெருமான வழிபட்டு வாங்க. குறிப்பா அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்து விநாயக பெருமான நம்ம வழிபட்டு வரும் பொழுது உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் குறையும், உடைய ஏக்கங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். குறிப்பா புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியத்துல சுப செய்தி கிடைக்க ஆரம்பிக்கும். சோ 5ஆம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பா பூர்வீக சொத்துல பிரச்சனை, புத்திரபாகியம் கிடைக்கல, தாமதம் ஆகுது, பிள்ளைகளால தொந்தரவு அதிகமா இருக்கு, பிள்ளைகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவலைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில விநாயகர் வழிபாடு சிறப்பா நீங்க மேற்கொள்ளுங்க. குறிப்பா அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்து விநாயகர் பெருமான செவ்வாய்க்கிழமையில வழிபடும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இது நான் ஸ்பெசிபிக்கா உள்ள அந்த பிரச்சனைக்குள்ள பரிகாரமா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது இல்லாம பொதுவா எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் பிரதோஷ தினங்கள்ல ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நீங்க கொடுக்குற அந்த அன்னதானம் உங்களை அப்படியே காப்பாத்தி ஒரு கேடைய மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த நல்ல கர்மா கெட்ட கர்மாவை அழிச்சு உங்களை ஓரளவுக்கு ஸ்டேபிளா மாத்திடும். எனவே பொதுவா எல்லாருமே பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ தினங்கள்ல சிவபெருமான வணங்கி வழிபட்டு அன்னதானம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லது பிரதோஷ தினத்துல வேற யாராச்சும் அன்னதானம் பண்ணுவாங்க, அந்த அன்னதானம் செய்யறவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. விச் மீன்ஸ் உணவு பரிமாறுறது அல்லது வர பக்தர்களுக்கு வேற ஏதாச்சும் உதவி செய்யறது, இது மாதிரி ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச ஒரு சேவையை செய்யும் பொழுது உங்களுடைய மனம் தானாவே சாந்தமாகும், ஒரு தெளிவு கிடைக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு தீர்வை கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு தானாவே தேடி வரும். அதே போல தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆள் மனசுக்கு சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, சரியாகிடும், நம்ம உயர்ந்து கொண்டே இருக்கிறோம், பெரிய இடத்துக்கு போக போறோம், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆள் மனசுக்கு சொல்லிட்டே தூங்குங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ ஆரம்பிக்கும். ஓவராலா இந்த ராகு கேது பயிற்சி இந்த பலன்கள் உங்களுக்கு நான் தெளிவா கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்ந்தது பிறகு ஒரு 6 மாத காலம் டைம் கொடுங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு இப்ப நாங்க கொடுத்திருக்க இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு பொருந்தி வந்திருக்கா அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.